அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். காப்போத்த உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் தமது ஏஎல் பரீட்சையின் பின்னர் தங்களது பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைவாக பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பதன் மூலமே அம்மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கற்கை நெறிகளுக்கு தெரிவு செய்யப்படுவர். அந்த வகையில் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் பட்டக்கற்கை நெறிகளுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களுடனும் அது தொடர்பான தெளிவில்லாமலும் இருக்கின்றனர். இதனால் சில மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வாய்ப்புகளை கூட இழக்கின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. எனவேதான் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பது முதல் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் தங்களை பதிவு செய்து கற்கை நெறிகளை தொடரும் வரையான அனைத்து செயற்பாடுகள் தொடர்பாகவும் முழுமையான தெளிவூட்டல்களை எமது எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்குகின்றது. இந்த வீடியோவில் அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி கொள்கைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என பார்க்கலாம். அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவானது பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போது ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் மாவட்ட ரீதியாக அல்லது தீவு முழுவதுமாக மாணவர்களின் எண்ணிக்கையை எவ்வாறு தீர்மானிக்கின்றது என்பதையே இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்காக காப்போத்த உயர்தரத்தில் உள்ள பாடப்பிரிவுகள். காப்போத்த உயர்தரத்தில் உள்ள பாடப்பிரிவுகளில் கலைப்பிரிவு, அதேபோன்று வணிகவியல் பிரிவு, உயிரியல் விஞ்ஞான பிரிவு, பௌதிக விஞ்ஞான பிரிவு, பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு, உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவு, வேறு பிரிவுகள் என 7 வகையான பிரிவுகளிலிருந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த 7ஆவதாக இருக்கும் அதர் ஸ்ட்ரீம், அதாவது வேறு பிரிவு எனும்போது வேறு பிரிவு என்று ஒன்று உயர்தரத்தில் இல்லை. இருந்தாலும் வேறு பிரிவு என்பது இங்கு உள்ளடக்கப்பட்டிருப்பது ஏனென்றால் சில மாணவர்கள் அவங்களுக்கு போதிய அளவு பாடத்தெரிவு செய்யும் அறிவு இல்லாமல் ஏஎலுக்கு பாடங்களை தெரிவு செய்யும் போது குறிப்பிட்ட பாடப்பிரிவில் பாடங்களை பிழையாக தெரிவு செய்திருப்பார்கள். பெரும்பாலும் இது கலைப்பிரிவில் அதிகமாக இந்த பிரச்சினை ஏற்படும். மாணவர்கள் பாடங்களை தெரிவு செய்யும் போது சரியான வழிகாட்டல் என்று பாடங்களை தெரிவு செய்திருப்பார்கள். அவ்வாறான மாணவர்கள் எந்த ஒரு ஸ்ட்ரீமிலும் உள்ளடக்கப்பட மாட்டார்கள். அவ்வாறான மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குவதற்காகவே வேறு பிரிவு என்ற ஒரு விடயத்தை இங்கு உள்ளடக்கியுள்ளார்கள். எனவே இந்த பிரிவுகளில் இருந்தே மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் இருந்து மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகையில் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவினால் அரச பல்கலைக்கழகங்கள் அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அனுமதி கொள்கைகளின்படி இந்த கலைப்பிரிவிற்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போது தீவளாவிய திறமை அடிப்படையில் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பிரதானமாக கலைப்பிரிவில் தீவளாவிய திறமை அடிப்படையில், அதாவது நாடு பூராகவும் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட ஜட்டிஸ்கோர் அடிப்படையில் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த கலைப்பிரிவிற்கு மாணவர்களை தெரிவு செய்யும் போது மாவட்ட திறமை அடிப்படையில் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். இருந்தாலும் கலைப்பிரிவில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட கற்கை நெறிகளுக்கு மாத்திரம் மாணவர்கள் தீவளாவிய திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவதில் விதிவிலக்கும் காணப்படுகின்றது. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட கற்கை நெறிகளுக்கு மாத்திரம் இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாவட்ட அடிப்படையிலும் தெரிவு செய்வாங்க. இந்த தெரிவு எவ்வாறு நடைபெறும் என்று நான் பின்னர் விளக்குகின்றேன். இந்த கலைப்பிரிவில் மாணவர்களை தெரிவு செய்யும் போது தீவளாவிய திறமை அடிப்படையில் மேற்கொள்வதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட, அதாவது மாவட்ட அடிப்படையிலும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படும் முறை காணப்படுகின்றது. அந்த மாவட்ட அடிப்படையில் மாணவர்களை தெரிவு செய்யும் போது கலைப்பிரிவில் இருந்து தெரிவு செய்யப்படுவதானது இந்த சங்கீதம், நடனம், நாடகமும் அரங்கியலும், அதேபோன்று கற்புலக்கலை, கற்புல மற்றும் தொழில்நுட்ப கலை, சித்திரமும் வடிவமைப்பும் போன்ற இந்த 6 பாடங்களுக்கும் மாணவர்களை தெரிவு செய்யும் போது மாணவர்கள் மாவட்ட அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறு கலைப்பிரிவில் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட கற்கை நெறிகள் மற்றும் ஏனைய அனைத்து பாடப்பிரிவுகளிலும் இருந்து மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுமை பெறுகின்ற அனைத்து கற்கை நெறிகளுக்கும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படும் போது மாணவர்கள் தீவளாவிய திறமை அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவாங்க. அதே போன்று மாவட்ட அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவாங்க. விசேட ஏற்பாடுகளின் கீழும் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த செயற்பாடு முறை எவ்வாறு நடைபெறும் என்று பார்க்கலாம். முதலாவதாக மாணவர்களை தெரிவு செய்யும் போது கலைப்பிரிவு தவிர்ந்த ஏனைய பிரிவுகளில் உள்ள மாணவர்கள் கற்கை நெறியொன்றிற்கு தீவளாவிய திறமை அடிப்படையில் Z நிரலின் வரிசை ஒழுங்கில் கிட்டுகின்ற இடங்களில் 40% வரை நிரப்பப்படும். ஆகவே ஏனைய ஸ்ட்ரீமிலிருந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்படும் போது நாடு பூராகவும் தீவு முழுவதுமாக 40% மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. இவ்வாறு தீவு முழுவதுமாக மாணவர்கள் 40% மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர்
மீதமாக உள்ள 60 வீதத்தில் 55 வீதமான இடங்கள் மாவட்ட திறமை மூலப்பிரமாணங்களின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படும். அதாவது 55 வீதமான மாணவர்கள் மாவட்ட ரீதியில் தெரிவு செய்யப்படுவாங்க. இந்த 55% மாணவர்களை மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யும் போது மொத்த சனத்தொகை விகிதாசாரப்படி, அதாவது நாட்டின் மொத்த சனத்தொகையில் சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட மாவட்டமானது கொண்டுள்ள சனத்தொகையின் விகிதாசாரப்படி 25 நிர்வாக மாவட்டங்களுக்கும் மாணவர் எண்ணிக்கை ஒதுக்கப்படும். இதன் பின்னர் மீதமாக உள்ள 5 வீதமானது விசேட ஒதுக்கீடாக கல்வியில் பின்தங்கிய 16 மாவட்டங்களுக்கு சனத்தொகை விகிதாசாரப்படி ஒதுக்கப்படும். எனவே கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக 16 மாவட்டங்களை அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அந்த 16 மாவட்டங்களுக்கும் 5 வீதமான ஒதுக்கீடு வழங்கப்படும். இந்த 16 மாவட்டங்களின் மொத்த சனத்தொகைக்கு ஏற்ப அத்தகைய ஒவ்வொரு மாவட்டமும் கொண்டுள்ள சனத்தொகை என்ற விகிதாசாரப்படி மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த 5% என்பது ஒரு மாவட்டத்துக்குரியதல்ல. 5%ம் 16 மாவட்டங்களிலும் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறு விசேட ஏற்பாடுகளின் கீழ் கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்ட 16 மாவட்டங்களும் தற்போது திரையில் காண்பிக்கப்படுகின்றது. அதனை பார்த்து கொள்ளுங்கள். எனவே பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு ஆனது பல்கலைக்கழகங்களுக்கு இவ்வாறுதான் மாணவர்களை தெரிவு செய்கின்றது. சுருக்கமாக கூறுவதானால் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் 2 முறைகளில் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். முதலாவது முறை தீவளாவிய திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவர். இரண்டாவது முறை கலப்பு முறை, அதாவது தீவளாவிய திறமை அடிப்படையிலும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இன்னும் சில மாணவர்கள் மாவட்ட மூலப்பிரமாண திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். அதே போல இன்னும் சில மாணவர்கள் விசேட ஒதுக்கீட்டின் கீழ் தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறு கலந்த முறையில் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த முதலாவது முறையான தீவளாவிய திறமை அடிப்படையிலேயே கலைப்பிரிவில் உள்ள, அதாவது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் உள்ள அனைத்து கற்கை நெறிகளுக்கும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர். இருந்தாலும் கலைப்பிரிவில் சங்கீதம், நடனம், சித்திரம் போன்ற ஒரு சில விதிவிலக்கான கற்கை நெறிகளுக்கு மாத்திரம் மாணவர்கள் இரண்டாவது முறையிலும், அதாவது கலப்பு முறையிலும் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அத்துடன் ஏனைய அனைத்து பிரிவுகளிலும் உள்ள கொமர்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் போன்ற அனைத்து ஸ்ட்ரீம்களிலும் உள்ள மாணவர்கள் கலப்பு முறையிலேயே தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த முதலாவது முறையில் கலைப்பிரிவில் ஒரு கற்கை நெறிக்கு 100 மாணவர்கள் தெரிவு செய்வதாக இருந்தால் தீவளாவிய திறமை அடிப்படையில், அதாவது நாடு பூராகவும் விண்ணப்பிக்கின்ற மாணவர்களின் Z புள்ளியை இறங்கு வரிசையில் ஆர்டர் பண்ணுவாங்க. அவ்வாறு இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்திய பின்னர் கூடிய Z புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கும் 100 மாணவர்களை தெரிவு செய்வார்கள். அதேபோன்று இன்னொரு கற்கை நெறிக்கு 50 மாணவர்களை தெரிவு செய்ய வேண்டியிருப்பின் அந்த கற்கை நெறிக்காக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களினதும் Z ஸ்கோரை இறங்கு வரிசையில் ஆர்டர் பண்ணிய பின்னர் அதிகூடிய Z ஸ்கோரை பெற்ற 50 மாணவர்களை தெரிவு செய்து கொள்வார்கள். இவ்வாறுதான் தீவளாவிய திறமை அடிப்படையில் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க. கலைப்பிரிவு தவிர்ந்த ஏனைய பிரிவுகளில் மாணவர்களை தெரிவு செய்யும் போது கலப்பு முறை பயன்படுத்தப்படும். உதாரணமாக இந்த வருடம் மருத்துவ பீடத்திற்கு மொத்தமாக 100 மாணவர்களை தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதில் 40 மாணவர்கள் தீவளாவிய திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். மீதி 60 மாணவர்களில் 55 மாணவர்கள் மாவட்ட திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். எஞ்சியிருக்கும் 5 மாணவர்கள் விசேட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பின்தங்கிய மாவட்டங்கள் 16 தெரிவு செய்யப்படுவார்கள். இவ்வாறுதான் கலைப்பிரிவு தவிர்ந்த ஏனைய அனைத்து கற்கை நெறிகளுக்கும் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இந்த தீவளாவிய திறமை அடிப்படையில் 40 வீதமான மாணவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார்கள் என்றால், ஏற்கனவே கூறியது போன்றுதான் நாடு பூராகவும் விண்ணப்பித்த மாணவர்களின் Z ஸ்கோரை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்திவிட்டு அதில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற 40 வீதமான மாணவர்களை தெரிவு செய்வார்கள். இது தீவளாவிய திறமை அடிப்படையில் தெரிவு செய்வதாகும். இவ்வாறு 40 வீதமான மாணவர்களை தீவளாவிய திறமை அடிப்படையில் தெரிவு செய்த பின்னர் எஞ்சிய மாணவர்களில் 55 வீதமான மாணவர்களை மாவட்ட திறமை அடிப்படையில் தெரிவு செய்வார்கள். இந்த மாவட்ட திறமை அடிப்படையில் மாணவர்களை தெரிவு செய்யும் போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மாவட்டத்தின் சனத்தொகைக்கு ஏற்ப மாணவர் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு அந்த மாணவர்களை தெரிவு செய்யும் போது, உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு அந்த மாவட்டத்தின் சனத்தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப 10 மாணவர்களை தெரிவு செய்ய வேண்டியிருந்தால் அம்பாறை மாவட்டத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட கற்கை நெறிக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரினதும் Z ஸ்கோரை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்திவிட்டு அதிகூடிய Z ஸ்கோரை பெற்றிருந்த 10 மாணவர்களை தெரிவு செய்து கொள்வார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சனத்தொகை வீதாசாரத்துக்கு ஏற்ப ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு 55 வீதமான மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தமாக 95 வீதமான மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர்
மீதி 5% மாணவர்கள் விசேட ஒதுக்கீட்டின்படி பின்தங்கிய மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்படுவாங்க. அதாவது கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்கள் 16 5% மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இது எப்படி தெரிவு செய்வார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே தீவிலாவிய திறமை அடிப்படையிலும் மாவட்ட திறமை அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தவிர எஞ்சிய மாணவர்கள், குறிப்பிட்ட அந்த கற்கை நெறிக்கு தெரிவு செய்யப்படாமல் இருக்கின்ற எஞ்சிய மாணவர்களில் இந்த 16 மாவட்டங்களிலும் இருந்து விண்ணப்பித்த அந்த மாணவர்கள் அனைவரையும் எடுத்து அந்த மாணவர்களது ஜட்ஸ்கோரை இறங்கு வரிசைப்படி ஆர்டர் பண்ணி அதில் உள்ள மாணவர்களில் 5% மாணவர்களை தெரிவு செய்வார்கள். இவ்வாறு தான் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட்டு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை ஒதுக்குவதில் எதிர்நோக்கப்படுகின்ற நடைமுறை பிரச்சினைகள் காரணமாகவும் வேறு சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலும் சில வேளைகளில் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வதற்காக முன்மொழியப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து தெரிவு செய்யப்படும் உண்மையான எண்ணிக்கையானது ஒவ்வொரு வருடமும் வேறுபடக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ளணும் சொல்லி பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று விசேட காரணங்களின் அடிப்படையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான சில மாணவர்கள் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு ஏற்படுகின்ற நடைமுறை சிக்கல்கள் தனியான ஒரு வீடியோவில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. எனவே அதனை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தல், அதே போன்று அதில் ஏற்படும் சிரமங்கள், அதில் ஏற்படும் சந்தேகங்கள் போன்றவற்றிற்கான வழிகாட்டல்கள் எமது சேனலில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக இவற்றை பார்வையிடுவதற்காக இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.